ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஏம்மா சாந்தி, ரேஷன்ல அரிசி போடுறாங்க, வாங்க போலியா? இதோ போறமா. அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ஏய் பூஜன் புடி. சரிம்மா. ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ. பூஜா எங்க வச்ச? இங்க தான வச்சிருக்கோம். ஏ பூஜா, என்னம்மா? காசு வச்சிருந்தது எடுத்தியா? நான் எடுக்கலம்மா. ஏய் உங்க அப்பா எங்கடி? இப்பதானே வெளியே போனாரு. ஐயோ ஓடி ஓடி, உங்க அப்பா எங்க போயிருக்கா பாருடி. ரேஷன் வாங்க வச்சிருந்த காசு வச்சு தலைவா. ஆள் வரது கூட தெரியல. யோ விடு விடு, எந்திரி எந்திரி. சரக்கு போச்சியா? எந்திரி தல. நீ வாங்கி தருவியா? குடிச்சிட்டு போல கண்ணு மண்ணு தெரியாம ஆடிட்டு இருக்கீங்க. ஆள் வரது கூட தெரியாம. யோ என் சரக்கு போச்சியா? சரி தல, உங்க சரக்கு என் சரக்கு போட வருமா? நீ முதல்ல சரக்கு முதல்ல இது குடித்தல. சைடிஸ் புடி, சாப்பிடு தல. இப்ப ஆடுதல. ததினி தந்தானா இதய ஒலியும் ஜதியில் எனது தேனானா. தகிட ததினி தந்தானா இதய ஒலியும் ஜதியில் எனது தேனானா. இருதயம் அடிக்கடி இருந்தது ஏனா என்பதை எழுதிட மறுக்குது ஏனா. இருதயம் அடிக்கடி இருந்தது ஏனா என்பதை எழுதிட மறுக்குது ஏனா. புதிய
லயமும் லயமும் ஒன்று சேர தகிட ததினு தந்தானா இதய ஒலியும் ஜதியில் எனது வேற மாதிரி கலை தல. சூப்பரா இருக்கு தலைவா. என்னப்பா வேலைக்கு ஆயிடுச்சா? வா தல, கமான் கமான், வேலைக்காய்ச்சி. வா தல, வா 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 வா. கை குடு. ஏய் சூப்பர். ஏய் ஏய் தலை ஒண்ணும் முடியலடா. ஏய் போச்சா? அவ்வளவுதானா? போச்சா? டேய் மாப்ள போய் தூக்குடா டேய். போடா டேய். போச்சுடா போ. டெய்லி உனக்கு இதே வேலையா போச்சு. வாப்பா பாய். சரி நீ போயிட்டு நான் வந்துடுவேன். வாப்பா ஏன் போய் வாங்குற? போ நீ போ, நான் வந்துடுறேன். போ ஓகே பாய்ஸ். வேட்டையை கட்டணும்னு போயிட்டே பாய். நாலு படிச்சு நீலாம் கலெக்டர் ஆகணும். நீலாம் இங்கே வரவும் கூடாது. எனக்கு வர தெரியும். போயிட்டு நான் பின்னாடி வந்துடுவேன். நீ போயிட்டே வழியெல்லாம் ஒன்றும் விட முடியாது. நிப்பாட்டு நீ ஏன்னா போது பார்த்து வா. ஐயோ ஏன் இப்படி காலைல குடிச்சிட்டு வந்து உயிரை வாங்குறீங்க? நான் இடிச்சானா நீ பறந்துவ. 2 பல்ட் அடிச்சு போயிட்டுருவோம். என்னது இது? எப்படி யாரு குறுக்க வந்து ஒன்றும் பண்ணல. காலையில குடிச்சிட்டு வேலை தொந்தரவு பண்ற போறமாயா நீ? ஒதுங்க இல்லையா? யோ வென்ற இங்க வா. குடியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இல்ல நான் கேக்குறேன், குடியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? காலையில குடிச்சா கடவுள் கூட்டு, மதியம் குடிச்சா மகத்தான கூட்டு, சரி ராத்திரி குடிச்சா ராஜா கூட்டு. காலையில குடிச்சிட்டு இந்த நாட்டையே காப்பாத்துற கடவுள் நாங்க. புரியுதா? குடியை பத்தி என்கிட்டயே பேசுறியா? காலையில குடிச்சா கம்நாட்டி குடி, மத்தியானம் குடிச்சா மானங்கெட்ட குடி, ராத்திரி குடிச்சா ரசனை கெட்ட குடி, கம்முநாட்டி குடி குடிச்சிட்டு கடவுள் குடியா? போயா. தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரிய வழிக்கு சேத்துல விழுந்தது மாமே. சும்மா மானத்தை வாங்கிட்டு இருக்க. நான் வாங்கின மானத்தை உன்னை கலெக்டர் படி வைப்பேன். ஐயா வணக்கம். நீங்க போங்கய்யா, நான் இப்படியே போயிடுவேன். இந்த ஏரியாவே என்னதுதான். எம்எல்ஏ தெரியும், எல்லாரையும் எனக்கு தெரியும். நீ கலெக்டர் தான் படிக்கணும். வயித்து பசிக்கு வச்சிருந்த ஏயா இனிமேல் குடிச்சினா செத்துருவேன் டாக்டர் சொன்னாரு. அதையும் மீறி குடிச்சிட்டு வந்து நிக்கிற. அடி எல்லாம் போடு, மனுஷனாடா? வயிறம் வாஞ்ச காட்ட ஒன்னாவது. ஏய் பொழுது விடியறதுக்குள்ள என் பணம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல பொழுது விடிஞ்சதோ இந்த வீட்ல என் பொறுத்த தான் நீ பாப்ப. போடு பாகலாம், போடு சொன்னா கேளுப்பா. எனக்கே வா. ஒரு ஆம்பளை போய் போடு போ. நான் பார்க்காத பணமா? போ போடு.
பொழுது விடியறதுக்குள்ள என் பணம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல பொழுது விடிஞ்சதும் இந்த வீட்டுல என் பணத்தை தான் நீ பாப்ப. ஐயோ சாந்தி, குடிக்க வேணான்னு எவ்வளோ சொன்னே, என் பேச்ச நீ கேட்கலையே. எவ்வளோ சொல்லியும் கேட்காம குடிச்சு குடிச்சு இப்படி எங்களை அனாதையா நடுத்தருல விட்டுட்டு போயிட்டியே. ஐயோ சாந்தி, சாந்தி நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன மன்னிச்சிரு சாந்தி, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் உயிரோட தான் இருக்கேன், பக்கத்துல தான் இருக்கேன். என்னால இந்த உடம்புக்குள்ள போக முடியலையே. நேற்று ராத்திரி வீட்டில் சண்டை போட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு நடு ரோட்டில் வீழ்ந்து கிடந்தான். நாங்கள் தான் தூக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டோம். இவனுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுக்கு? கொஞ்சம் நெஞ்சமாக பேசினான் குடியார பையன். ஐயா தெரியாமல் பேசிட்டேங்க ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலீங்களா? ஐயா நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியலீங்கய்யா. ஐயா ஐயா நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலீங்களா? ஐயா நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? ஐயா பூஜா அப்பா வந்திருக்கம்மா, என்ன தெரியலையா? பூஜா நான் பேசுறது கேட்கலையா? கடவுளே யாருக்கும் கேட்க மாட்டேங்குது, உனக்கு கேட்கலையா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்றதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடு கடவுளே. தல என்ன தலை மறந்துட்டியா? நேற்று சரக்கு போட்டு பரதநாட்டியெல்லாம் ஆடணுமே. டேய் தலைக்கு சரக்கு விட்றா, அப்படியே கல்பாடி. வேண்டாம் தம்பி வேண்டாம், வாழ வேண்டிய வயசில் சரக்கு அடித்து உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இதோ பாடுறா தலை தத்துவமெல்லாம் பேசுது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இந்தா குடி, உனக்கு போய் சரக்கு குத்தாம் பாரு போயா. உடுத்தல அவனே சத்தவங்க கையில் வெத்தலைப்பா குத்த மாதிரி போறான், நம்ம குடிப்போம். ஆமாம் நான் தான் செத்துட்டேன்ல, யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், இவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்ச? வாழும்பொழுது தெரியல,
இதான் இன்பம்.